இப்ப இவங்க கூட்டத்தை கூட்டினார்களே, இந்த கூட்டத்தினுடைய தெளிவான விரிவாக்கம் வந்து அவங்க இதுவரையுமே குடுக்க கிடையாது. இவங்க இப்ப அந்த மசோதாவை வந்து ஃப்ரீஸ் பண்ண சொல்றாங்களா? இல்ல இத மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்புல எடுக்கணும்னு சொல்றாங்களா? அப்படின்ற நிலைப்பாட்டுல வந்து தாவேகாவினுடைய அரசாங்கமே இன்னைக்கு இல்லாம இருக்கு. அதனால தான் திமுகவும், அதிமுகவும் அந்த கூட்டத்தில் வந்து பங்கெடுத்துக் கொள்ளவே. அதேபோல மத்த கட்சிகள் இப்ப பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் கட்சிகளும் வந்து அந்த கூட்டத்திற்கு பங்கெடுத்துக்கல. இப்போ மக்களாகிய நீங்கள் கேட்கலாம். அப்போ இவங்கெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்களா அப்படின்னுட்டு. கிடையாது. கடந்த 2025ஆம் ஆண்டு அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இந்த இந்தியாவினுடைய நாட்டில் இருக்கக்கூடிய 56 கட்சிகளை அழைத்து வந்து தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையிலே 56 கட்சிகள் கூட்டம் நடத்தி அதில் 5 மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து வந்து இந்த சட்டத்திற்காக எதிராக தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தையும் பாராளுமன்றத்திலே இம்ப்ளிமெண்ட் செஞ்சாங்க. இப்ப இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து அன்னைக்கு அதை எதிர்த்து வாக்களித்து, அதாவது அந்த மசோதாவினுடைய தோல்வி வந்து எம்பிக்கள் வந்து வாக்களிச்சாங்க. எதுக்கு அத அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் முன்பு சொன்னதை போலவே தமிழ்நாட்டில் ஆந்திரா, கர்நாடகா நம்ம அது அண்டை மாநிலங்களில் வந்து இந்த தொகுதியை வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் மத்திய சர்க்காரிலிருந்து கொடுக்கவில்லை என்ற காரணத்தினாலும் இதை வந்து எதிர்த்தார்கள். பல சூழ்ச்சவங்கள் இதில் வந்து இருக்கின்றது. இதனால் எதிர்த்தார்கள். அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மசோதா தோல்வி அடைந்ததற்காக தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று நமது சேலத்திலே பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய சர்க்கார் பிஜேபி கடந்த 13 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் பல மசோதாக்களை முன்மொழிகிறார்கள். அது வெற்றியும் பெற்றிருக்கின்றது. ஆனால் அவர்கள் 3 முறை ஆட்சி கட்டத்தில் அமர்ந்து இந்த 13 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு தோல்வி பெற்று எதிர்கட்சியாக இருந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியும் கிடைத்தரும். இதில் என்ன பாதிப்பு இருக்கின்றது, தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்ப மக்களவை தொகுதின்னு எடுத்துக்கொண்டா 543 தொகுதிகள் இருக்கு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா 39 தொகுதி இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது 816 தொகுதிகள் வரக்கூடும். தமிழ்நாட்டிற்கு 59 தொகுதிகள் வந்து வரும்னு சொல்லி மத்திய சர்க்கார் சொல்றாங்க.